ஆற்றாய் உன்னாலயம் தேடி வந்தேன். சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். என்னை விலக்காக ஏற்றவே வந்தேன். அதில் என்னையாய் மாற்றவே வந்தேன். ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன்னாலயம் தேடி வந்தேன். சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். ஆன்மநூலின் இதய பூவை மாலையாக்கி தொடுக்க வந்தேன். ஆன்மநூலின் இதய பூவை மாலையாக்கி தொடுக்க வந்தேன். ஆண்டவரின் அடிமை என்று உனக்கு என்னை கொடுக்க வந்தேன். ஆண்டவரின் அடிமை என்று உனக்கு என்னை கொடுக்க வந்தேன். உந்தன் தரிசனம் கிடைக்கவே பல வருஷங்கள் தவித்தேனே. உந்தன் குரல் என்னை அழைக்கவே சிறு குழந்தை போல் துடித்தேனே. ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன்னாலயம் தேடி வந்தேன். சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது லிசானியா பிறந்த நாள் நன்றி பலியாகவும், குடும்ப நலனுக்காகவும், உடல் நலத்திற்காகவும், குழந்தையினுடைய படிப்பிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இந்த பலிபீடத்திலே இறை பாதத்திலே ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய ஆசீருக்காக அருளுக்காக மன்றாடுவோம். மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாரை நினைவு கூறக்கூடிய இன்றைய நாளில் தாமே தாயாம் துறவியோடு இணைந்து இந்திய வம்சாவளியினுடைய முதல் புனிதியாக இருக்கக்கூடிய புனித அல்போன்சம்மாவை நினைவு கூறுகின்றோம். பலவித துன்பங்களை, உடல் உபாதைகளை அவர் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தாலும் கூட இறைவனுக்காக அனைத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார். துன்பங்களின் மத்தியிலும் கூட அவர் இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வுதனை வாழ்ந்தார். எனவே புனித அல்போன்சம்மாவினுடைய பரிந்துரையையும் வேண்டுவோம். அவரை போல நாமும் துன்பங்களை கண்டு மனம் உடைந்து போகாமல் துன்பங்களின் வழியாக இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய நல்லதொரு வாழ்வுதனை வாழ வரம் கேட்டு இந்த பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரை, புனித அல்போன்சமாளை விண்ணக படிப்பினையால் இறை திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய அருளால் நிரப்ப திருவுளம் கொண்டீரே. அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் உமக்கு சாட்சிய வாழ்வு வாழவும், எங்கள் நன்னடத்தையால் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதை இந்த உலகோருக்கு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 17 முதல் 22 வரை. ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது: நீ அவர்களுக்கு இந்த வார்த்தை கூறு. என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள். அவளது காயம் மிக பெரியது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினருக்கும் குருக்களுக்கும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக்க முடியாதபடி ஏன் காயங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதியாக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருக்கிறோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தர வல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீரல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றை எல்லாம் செய்பவர் நீரே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வசனங்கள் 36 முதல் 43 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 36 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கூறிய விதைப்பவர் உவமையிலே நிலமாகிய நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த வயலில் தோன்றிய களைகள் உவமையிலே விதைகளாகிய நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நிலமானது நன்றாக உழப்பட்டு, நன்றாக உரமிடப்பட்டு, தகுந்த விதத்திலே கொத்தி தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது அது மிகுந்த விளைச்சலை கொடுக்கும். அதே போல உள்ளமாகிய நம்முடைய உடலும் வாழ்வும் மிகுந்த கனியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனுக்கு அர்த்தம் மிகுந்த வாழ்வுதனை வாழ வேண்டும் என்று சொன்னால், நாமும் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளத்தை சிறப்பான விதத்திலே தகுதிப்படுத்தி இறைவனுடைய வார்த்தைகள் ஊன்றுவதற்கு தகுந்த விதத்திலே நம்மை தயார்படுத்த வேண்டும். விதைப்பவர் உவமையிலே அவற்றை குறித்து விரிவாக சிந்தித்தோம். வயலில் தோன்றிய களைகள் உவமையிலே விதைகளினுடைய தன்மைகளை குறித்து, விதைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பு மக்களே, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கின்ற பொழுது, மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய விதத்திலே இருக்கின்ற பொழுது, நிச்சயமாக அந்த விதை பலன் கொடுக்கக்கூடிய விதையாக இருக்கும். நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்த வல்லவையாக இருக்கின்றன. அவை நேர்மறையாக இருக்கின்ற பொழுது அந்த தாக்கம் நேர்மறை தாக்கமாக பலருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு தாக்கமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய விதையாகிய சிந்தனைகள் எதிர்மறையாக இருக்கிற பொழுது அதனுடைய தாக்கம் பலருடைய வீழ்ச்சிக்கும் வழிவகுக்கக்கூடிய விதத்திலே அமைந்து விடுகிறது. எனவே நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் நேர்மறையானவையாக, தூய்மையானவையாக இருக்கின்றனவா என்று சீர்தூக்கி பார்க்க, நம்முடைய வாழ்வை புடமிட்டு பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் நம்முடைய சிந்தனைகளின் பொருட்டே நம்முடைய வாழ்வும் மாறுகின்றது. அவை நேர்மறையாக இருக்கின்ற பொழுது, மற்றவர்களுக்கு நாம் நல்ல காரியங்களை நினைக்கிற பொழுது, மற்றவர்களை குறித்து நன்மையானவற்றை நாம் பேசுகின்ற பொழுது,
நம்முடைய வாழ்வும் அப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை உள்ளடக்கியதாக, வளம் மிகுந்ததாக, அமைதி மிகுந்ததாக காணப்படும். அதே நேரத்திலே நாம் எப்பொழுது நம்முடைய சிந்தனைகளில், எண்ணங்களில் எதிர்மறை கருத்துக்களை உள்ளே கொண்டு வருகிறோமோ, மற்றவர்களை குறித்து நேர்மறையாக எண்ணாமல் மற்றவர்களை குறித்து எதிர்மறையாக எண்ணி, பிறரை குறித்து அவதூறு பேசி, அவர்களுடைய வாழ்வுக்கு இடைஞ்சலாக, இடையூறாக நாம் எப்பொழுது நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே நாம் மற்றவர்களுடைய வாழ்விலே கெடுதலை நினைக்கவில்லை, மாறாக நம்முடைய வாழ்விற்கே நாம் கெடுதலை நினைப்பவர்களாக, நம்முடைய வாழ்வையே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக மாற்றுகிறவர்களாக மாறி போய்விடுகின்றோம். அன்பு மக்களே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளை கொஞ்சம் ஆழமாகவே சிந்திப்போம். என்னுடைய சிந்தனைகள் பல நேரங்களில், நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? நம்மை குறித்து நாம் அதிகமாக சிந்திப்பது கிடையாது, மற்றவர்களை குறித்து தான் அதிகமாக சிந்திக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை குறித்தோ, நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ நாம் சிந்திப்பதை விட பல நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் பக்கத்து வீட்டுக்காரர்களை குறித்து, அல்லது நம்முடைய உறவுகளை குறித்து, தெரிந்தவர்களை குறித்து அதிகமாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அவை நேர்மறையாக இருந்தால் பரவாயில்லை, மாறாக நம்முடைய வாழ்வையும் அவர்களுடைய வாழ்வையும் ஒப்பிட்டு பல நேரங்களில் எதிர்மறை கருத்து கொண்டவர்களாகவே நாம் சிந்திக்கிறோம். கடவுள் அவங்களுக்கு மட்டும் எல்லாம் கொடுக்கிறாரு, எனக்கு எதுவுமே கொடுக்கல, நான் தான் கடவுளே கடவுளேன்னு சொல்லி கடவுளுக்கு முன்னிடம் கொடுக்கிறேன், கடவுளை தேடுறேன், ஆனா என்னுடைய வாழ்வு கீழ் நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரங்க கோயிலுக்கே போக மாட்டாங்க, ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறாரு. கோயிலுக்கு போற எனக்குத்தான் எல்லா சீர்கேடுகளும் வருகின்றன என்று பல நேரங்களில் நாம் மற்றவர்களை இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். நம்முடைய பொறாமையினுடைய வெளிப்பாடாகவும் இது அமைந்து விடுகின்றது. அன்பு மக்களே, இந்த சிந்தனைகள், இப்படிப்பட்ட இந்த விதைகள் ஆரோக்கியமான விதைகள் அல்ல. இவை மிகவும் எதிர்மறையான விளைச்சலைத்தான் ஏற்படுத்தும். இவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம விதைப்பது கிடையாது. ஏனென்றால் நல்ல விதைகளை விதைப்பவர் ஆண்டவர். இப்படிப்பட்ட இந்த சிந்தனைகள், பிறரை குறித்த எதிர்மறையான கருத்துக்கள், மற்றவர்களுடைய வாழ்விலே நம்முடைய பொறாமையினால் அல்லது காழ்ப்புணர்ச்சியினால் வெளிப்படுத்துகின்ற இந்த உணர்வுகள் தீயோனால் விதைக்கப்படுகின்ற களைகள் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். அவைகளின் மட்டில் நாம் கவனமாக இல்லாத பொழுது அந்த களைகள் நம்முடைய வாழ்வையே நெருக்கி, நம்முடைய வாழ்வையே சின்ன பின்னமாகி, நம்முடைய வாழ்வையே அழிவின் பாதைக்கு அழைத்து சென்று விடுகிறது. எனவே நம்முடைய சிந்தனைகளின் மட்டில் நாம் மிகவும் கவனமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய சிந்தனைகள் நேர்மறையாக இருக்கின்ற பொழுது, நம்மை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் நாம் நேர்மறையாக சிந்திக்கிற பொழுது, நம்முடைய வாழ்வும் வளம் பெற்ற ஒரு வாழ்வாக மாற ஆரம்பிக்கிறது. நேர்மறையாக நாம் சிந்திக்க சிந்திக்க, பிறரை குறித்து நேர்மறையாக பேச பேச, நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய அருள் வரங்களும் ஆசீர்வாதங்களும் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. எப்பொழுது நாம் மற்றவர்களை குறித்து எதிர்மறையாக பேச ஆரம்பிக்கிறோமோ, மற்றவர்களுடைய நல் வாழ்வை குறித்து எதிர்மறை பொறாமை உணர்வினால் சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்பு மக்களே, அந்த எதிர்மறை தாக்கம் அவர்களுடைய வாழ்வை அல்ல, மாறாக நம்முடைய வாழ்வை தான் பாதிக்கின்றது. எனவே நம்முடைய சிந்தனைகளின் மட்டில் நாம் மிகவும் கவனமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட சீர்மிகு சிந்தனையை, நேர்மறை சிந்தனையை நாம் கொண்டிருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்விலே தீயோனால் எந்தவித களைகளும் விதைக்கப்பட முடியாது. அதே நேரத்தில் நாம் கவனம் இல்லாமல் எதிர்மறை கருத்துக்களை, பிறரை குறித்த எதிர்மறை சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே வளர ஆரம்பித்தோம், அதனை குறித்து நினைக்க பேச ஆரம்பித்தோம் என்று சொன்னால்,
பல நேரங்களில் நாம் சாத்தானினுடைய பிடிகளிலே மாட்டிக்கொண்டு விடுகிறோம். ஆண்டவருடைய நல்ல விதைகள் வானதூதரால் விதைக்கப்பட நம்மை நாம் அனுமதிக்க மறுப்பவர்களாக மாறி போய்விடுகின்றோம். எனவே அன்பு மக்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைகளை சற்று சீர்தூக்கி பார்த்து, ஒருவேளை எதிர்மறையான கருத்துக்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கின்றன, மற்றவர்களை குறித்த எதிர்மறையான கருத்துக்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக கொண்டிருக்கிறேன், மற்றவர்களை குறித்து அவதூறாக பிறரிடத்திலே பேசுகிறேன் என்று நாம் நம்முடைய மனதிலே அப்படிப்பட்ட ஒரு சுய ஆய்வை செய்து பார்த்து, ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம் என்று சொன்னால் மற்றவர்களுடைய வாழ்வை குறித்து கவலைப்படாமல், அதிலும் குறிப்பாக எதிர்மறையாக பேசாமல், முடிந்தால் நேர்மறையாக பேச முயற்சி செய்வோம். இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்வினுடைய கருத்துக்களை நேர்மறையாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். அவ்வாறு செய்கிற பொழுது நிச்சயமாக நாம் சாத்தானினுடைய பிடியிலிருந்து, சாபக்கேடுகளிலிருந்து, களைகளின் தாக்கத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நல்ல மனப்பக்குவத்தை, முதிர்ச்சியான மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள, நேர்மறை சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே நாம் வளரச் செய்ய தேவையான இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். வந்தேன் உந்தன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் அனைத்தையும் வந்து தந்தேன். உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய், இணைச்சிடுவாய் இறைவா. உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் எல்லாம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணியன் மறைந்து வளம் தரவே, எரியும் மெழுகன் உருகி ஒளி தரவே. கோதுமை மணியன் மறைந்து வளம் தரவே, எரியும் மெழுகன் உருகி ஒளி தரவே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோனியாரையும் அல்போன்சம்மாவையும் இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களையும் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது பெருமையை பறைசாற்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ,
எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அந்தோனியார், புனித அல்போன்ஸ் அம்மா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் அருள் உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரோ எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் எங்களுக்கு நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிளக்குக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இன்னொரு தேவன் இனி தேடி வருகின்றார் என் நெஞ்சில் ஆனந்தமே. இரு சூழல் உலகில் கோடி தருகின்றார் இந்நாளும் பேரின்பமே. இன்னும்
இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் இதமும் தடவாய். இன்னொரு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இரு சூழல் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய், உயிரான உறவாக உன்னில் நினைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவன், தானாக என்னை தேடி உறவாதவன். இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிலம் தடவாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிலம் தொடர்வாய். இன்னொரு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. சில மணித்துளிகள் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய உடலோடும் இரத்தத்தோடும் இறைவன் ஒன்றாக கலந்திருக்கிறார். இறை வார்த்தையால் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த நாள் முழுவதுமாக கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறார். அவருடைய அன்பு திருமகனின் கல்வாரி பலியில் நாம் பங்கேற்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவனுடைய அருட்கர துணை நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்ற பெறப்போகின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியார், புனித அல்போன்சம்மாவின் வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றியுள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பு தந்தை கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தை கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுமை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழ்வும் பயிர்கள் நிறைவும் பரவும் வரவாய். பணியில் நோய்கள் தொடரும் பிணிகள் தலைவந்தயவாய். பணியில் வாழ்வும் பயிர்கள் நிறைவும் பரவனும் வரவாய். பணியும் நோய்கள் தொடரும் பிணிகள் தலைவந்தயவாய். தவிக்கும் உள்ளம் தலை உயர்த்த தர்மம் தான் என்றாய். உரிமை வாழ்வை உலகுக்கு உணர்த்த புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுமை புனிதரை வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் அர்ப்பணிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்போஸ் அம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.